எங்கள் அனைவருக்கும் கவலைதான். இருந்தாலும் என்ன பையன், நம்முடைய விதி எப்படியோ அப்படிதான் நடக்கப் போகிறது. அதனால் ஆண்டாண்டு காலம் அழுதி புலம்பில் அவளும் ஆண்டவள் இனிமேல் வரப்போவதில்லை. நடப்பது நடக்கட்டும். வாருங்கள், அரமனை செல்வோம். புறப்படுங்கள். தலையில் ஒரு சட்டி என்ன மயிருக்கு பெத்துக்கு 2 பேரு. நானா உங்களை பெக்க சொன்னேன். உங்க அறுப்பெடுத்து போய் நீங்க ஏறி பெத்து போட்டு நீ பெத்தையா? நீ பெத்தியா காய் பெத்தாளா? ஏய் மடவ ராசக்கோள், இங்க பாரு, ஊருக்குள்ள இருக்கிற தாய்மார்களே பெரியோர்களே, ஆமா பெத்த பையன் பெரிய ஆள் ஆயிட்டா நம்ம இடம் விட்டுற வேண்டியதானே. பெத்த பையன் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சந்து விட்டுற வேண்டியதானே. இவ எப்ப பாரு இந்த பெருமாளனா பஸ் ஸ்டாண்ட்ல உருவி அடிக்கிறாங்க. கலியுகராஜே, ஏய் ஓ பொண்டாட்டி அப்படினா உனக்கு வப்பாட்டியா? ஓ பொண்டாட்டி அப்படினா ஊருக்கெல்லாம் பொண்டாட்டியா? ஏய் காலையில செய்க போய் 2 பேர் உட்கார்ந்துட்டு ஊம் பொண்டாட்டி இல்லனே, உன்னோட பொண்டாட்டின்னு சொல்றேன். ஏய் தம்பி, ஐயோ ஐயோ என்ன பேரு உங்களுக்கு தான் வீடே ஆகாதுன்னு சொல்லி சத்திரம் உங்களுக்குன்னு தர்ம சத்திரம் இருக்குதுல்ல, அங்க போய் தொலை வேண்டியது. எப்ப பாரு வீட்டுல எடுத்துக்கிட்டு நோய் 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 நோய்ன்னு ஒரு சின்ன திரிசுகா அப்படி இப்படி இருப்பாங்க. கொஞ்சம் கொண்டு அறிவு வேண்டாம் வேண்டாம். தம்பி, உன்னை பெத்தெடுப்பதற்கு வரமா இருந்து தவம் இருந்து உன்னை பெத்தெடுத்து வயசான காலத்துல கஞ்சி தண்ணி ஊத்துவான்னு சொல்லி பெத்தெடுத்து வளர்த்தா படிக்க போட்டு ஏன்டா படிச்சா போல பாலா போச்சேடா. வரம் இருந்து தவம் இருந்து என்ன மயிறு கண்ணி பெத்த. நாங்க வயசான காலத்துல இருந்தா தான் நீங்க கஞ்சி ஊத்த முடியும் அப்படி சொல்லி உன்னை பெத்தெடுக்க. ஏன்டா நீ வந்து அகராதி பண்ணிட்டு அப்பறம் அடிக்கிற. ஐயோ இனிமேல் பாரு 2 பேரும் வீட்டு பக்கம் வந்துறாங்க. தம்பி, இந்த மாதிரி வயசாகி போச்சு, கண்ணு தெரியல, காது கேட்கல, கஞ்சி குடிச்சு 4 நாள் ஆச்சுடா. கஞ்சி குடிச்சு 4 நாள் ஆகி போச்சு. யாரையாவது புடிச்சிட்டு ஊம்புக்க. ஐயோ டேய், இப்படி சொல்லாமடா. இந்த ஊர்ல பாருடா, கேட்டு பாரு, நம்ம இந்த ஊர்ல நம்ம குடும்பம் சாதாரண குடும்பம் அல்ல, பேரும் புகழோட வாழ்ந்த குடும்பம். அப்பேற்பட்ட குடும்பத்துல நீ பிறந்து ஏன்னா பெரியவங்க இல்ல வாடாங்கிற போடாங்கிற உங்க அப்ப ஐயோ இவன் வந்துட்டான்.
நம்ம குடும்பத்துக்கு எடுத்த முடியும் இவ வந்து வாடுற லட்சத்துல உன் குடும்பம் போலக்கு தெரியாது தள்ளியா கேட்டு புண்ணாக்கு அடியே ஆள பாரு எதே கேட்டு புண்ணாக்கா மச்சான் மச்சான் எப்ப பாத் யாட இல்லையா ஏய் யோ நாங்க கிழட்டு கிழட்டு பையல புண்ணாக்கு பேசாம இருன்ட்ட இங்க பாருங்க நீங்க ஒரு நாளைக்கு இப்படிதான் கிழட்டு புண்ணாக்காக போறீங்க மச்சான் மச்சான் ஆமா யோ இந்தாயா இப்போ எல்லாம் அப்படிதான் இருக்கு பட்டா தான் தெரியும் வர வர இந்த கிழட்டு தாயலி தள்ள வீட்ல தாங்க முடியல இந்த கிழட்டு முண்டை அதுக்கு மேல எப்ப பார்த்தாலும் வீட்ல பேஞ்சு வச்சிரற மச்சான் இப்படி மருமக கிடைக்கணும் அட உங்க முகரல முழிச்சால அப்படியே வயசான காலத்துல சாக வேண்டியதானே ஆமா மருமகளே மருமகளே இங்க வா சாமி மச்சான் ரெண்டு பேரும் ஏன் மைக்க விட மாட்டேங்கிறீங்க இங்க வா யோ இந்தாயா உன்னைய கட்டிய லட்சத்துக்கு இங்க வாயா யோ யாரை நான் சொல்றது கேள் இங்க வா நான் மருமக இல்ல ஏய் நீ என் புருஷன் தானே நான் சொல்றது கேளுடா முதல்ல உடனே கேடா டேய் ஏன்டா டேய் எவ்வளவு கேட்டா உன்னை புருஷனை ஏய் பார்க்க போடி முதல்ல எப்ப நீ வந்து சாகாம இருக்கறியோ அன்னையில இந்த குடும்பம் விளங்கவே இல்ல ஊருக்கே ஒரு சாவு வருது இல்லனா தூக்குப்படி சாக வேண்டியதானே என்ன மருந்து மாத்தி திங்க வேண்டியதானே வயசான காலத்துல எங்க உயிரை வாங்குறீல இப்படி மச்சான் மச்சான் நீ வீட்ல இல்ல நேரம் பார்த்து இந்த கிழட்டு புண்ணாக்கு ஏண்டி நான் குளிக்கும் போது எட்டி எட்டி அடியே பாக்கறேன் அடியா ராடியம்மா இங்க வா இல்ல அடி இல்ல இல்ல இன்னும் போடு இங்க பாரு ஐயோ ஐயே இங்க பாரு தம்பி ஐயோ ஏய் விடமா பைக்கே விட மாட்டேங்கறா ஒரு வயசு தம்பி. பிள்ளை குளிக்க இல்ல போகுது இவளுக்கு ஏதாச்சு இந்த தென்னை மரத்தை வண்டு விழுந்து சேர்வ கிளிபுட ஆடிக்கிட்டே இருக்காளே இந்த வயசுல என்ன ஆட்ட ஆட்றா ஊர்ல ஒரு ஆம்பளை விட்டுருப்பாளா இவன் இந்த வயசுல நாங்களே நீ எலும்பி நல்லா காக்க விடுறேன் என் பொண்டாட்டி குளிக்கும் போது நீ போய் எட்டி பாத்தியாடா ஏய் படவ ராஜ்கோல் என்ன விஷயம் எதுக்கு எட்டி பார்த்தேன்னு வேணுயா அத கேட்கணும் வீடு பூட்டிக்குதா இல்லையான்னு எட்டி பார்த்தேன் கள்ளச்சாவி போட்டு திறந்துகிட்டு இருந்தாங்க என்னை எப்ப பார்த்தாலும் உங்க அப்பா ஒரு மாதிரியா குறு குறு குறுனே பாக்குறா மச்சான் அவன் பார்வையே சரியில்லை அங்க பாரு உங்க அம்மா எப்ப பார்த்தாலும் என்னைய அந்த வேலை செய்யி இந்த வேலை செய்யி துணியை தவ பாத்திரம் கழுவுன்னு சொல்றா வேலை வேற செய்ய சொல்றான் எனக்கு அப்படியே இங்க வா நீ இல்லாத நேரத்துல இங்க பாரு மாமியானை பார்க்காம வாடிங்கிறா போடிங்கிறா நாதேரி முண்டேங்கிறா மாசத்தடிக்கு சொல்றா துணி துவைக்க சொல்றா ஏற விளக்கு சொல்றா எற பொறுக்கு சொல்றா டேய் தம்பி எங்களால முடியுமாடா வயசான காலத்துல இப்படி எல்லாம் அவ வாடிங்கிறா போடிங்கிறா மரியாதை எல்லாம் பேசுறாடா இது நியாயமாடா ஏய் ஏய், மச்சான் இங்க வாங்களே நான் சொல்றதை கேளுங்க நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த கிழவனையும் கிளவியையும் கொண்டு எங்கேயாவது கொண்டுரு இல்லைன்னா கொண்டே அனாத ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்துட்டு வந்துரு என்னை எப்ப பார்த்தாலும் தம்பி, சோறாக்க சொல்றா குழம்பு தம்பி. வைக்க சொல்றா காலையில 5:30 மணிக்கு என்னை எந்திரிக்க சொல்றா மச்சான் அந்த கிழட்டு புண்ணாக்கு இல்ல அடி மச்சான் என்னை குறு குறு குறுன்னு தம்பி பார்க்கறான் அந்த கிழட்டு பையன் இங்க பாருடா டேய் உன் பொண்டாட்டி என்ன அகராதி பண்ண தெரியுமாடா நம்ம ஊரு கண்ணியமான ஊரு ஏய் ஏய் இரு உனக்கு எப்படி தெரியும் இது என்னை குறை சொல்லிட்டே இருக்கறாங்க உன்னை குறை சொல்லாம என்ன பண்ண போற ஏய் பெரியவங்க முன்னால ஏண்டி சேர் போட்டு உட்கார கால் மேல கால் போட்டு பெரியவங்க வீதியில வந்து எந்திரிக்கிறது இல்ல எந்திரின்னு சொன்னா அவன் போயிட்டு போறான் இவன் போயிட்டு போறான் பெரியவங்க பேசுறாங்க போச்சு 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 இப்படித்தான் என்னை பார்த்துட்டான் டேய் கிழட்டு பயல தம்பி பாரு, ஈன இனிமேல் உங்க அப்பா அடிச்சு உனக்கு மரியாதை இல்ல பாத்துக்க டேய் இங்க வர்றா நீ பொண்டாட்டி குறை தெய்வம் என்ற தாயை வந்து எட்டி ஒதைக்கிற வாடிங்கிற போடிங்கிற நீ இல்லாத நேரத்துல ஏய் போடி நம்ம குடும்பம் மானமே வீதிக்கு வந்துருச்சு பாரு இங்க பாரு. சாமி எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீ அழுகாத இங்க பாரு டேய் தம்பி நீ இல்லாத நேரத்துல நாங்க உட்கார மரியாதை இல்லாம யாராரோ வர்றாங்க யாராரோ போறாங்க ஏன்னு கேட்டா அடிக்க வர்றா ஏன் மச்சான் வீட்டுக்கு பால்காரங்க வர மாட்டாங்களா வருவாங்களா வர மாட்டாங்களா தெருவுல பொருள் வித்துட்டு போக மாட்டாங்களா பலூனுக்காரன் வர விட மாட்டேங்கிறா ஒரு பஞ்சு மிட்டாய்க்காரன் வர விட மாட்டேங்கிறா அவங்க அழுகாத பிள்ளை இங்க பாரு எத்தனை பேர் வந்தாலும் சரி எல்லாரையும் வந்தோம்னு தப்பு தப்பு தப்பா பேசுறா இவ எத்தனை பேர் வந்தாலும் சரி ஒவ்வொருத்தர்கிட்ட 5000 காசு வாங்கிக்க ஆடு செத்தன்னா மாடு செத்தன்னா எனக்கு தேவை கறி குழம்பு யோ அவ பொய் சொல்றாயா நான் இனிமே உன் கூட இருக்கு இப்பலாம் நான் சொன்னானே வச்சுக்கவே நான் உன் கூட நான் வாழவே மாட்டேன் ஐயோ அப்படி எல்லாம் சொல்லிட்டு போயிடாத டேய் தம்பி சரி அடிச்சாலும் பரவாயில்ல மகடிச்சா பொறுத்துக்குறான்
டேய் கஞ்சி குடிச்சு 4 நாள் ஆச்சு. இந்த வர்றா வெறும் தண்ணி தான் இருக்குது, கஞ்சி இல்ல, கிறக்கமா இருக்குது. கொஞ்சம் கஞ்சியாவது ஊத்த சொல்றேன். கஞ்சி வேணும்னா ஊர்ல போங்க 2 பேர். டேய் இங்க பாரு, டேய் தம்பி இந்த சட்டியை டேய் இங்க பாருடா. அவ பொய் சொல்றா. நேத்து தான் நாட்டு குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சூப்பு வச்சு ஊத்துனேன். நல்லா மடக்க மடக்க இங்க மடக்க. பாரு, நாட்டு குழம்பு வச்சு குடிச்சிட்டு களி ஊத்துறா, களி ஊத்துறா தண்ணிய, ஆமா தட்டை களி ஊத்துறா. கழுவிதான் ஊத்துவாங்க. ஆ? இவ எதுக்கு எங்க அப்பக்காரன் இப்ப கூட பின்னாடி உட்கார்ந்து நாலு குண்டியவே பாக்குது. டேய் தம்பி, மாமியா. டேய் டேய் தம்பி, மருமக வந்து மக மாதிரி தானே. அப்படியே அடிச்சு துரத்து மச்சான். நாய் மாதிரி நக்கறா நக்கி. ஏண்டா ஏன் மச்சான்? ஆய் அப்ப அதுல பாதி ரெண்டா உடைச்சு குடியா. டேய் தம்பி, டேய் இப்படி டேய் டேய் தம்பி, ஏண்டா அவர்தான் இந்த ஊருக்கே நாட்டாம. ஊரை பிடிச்ச கிரகத்துக்கு நாயை பிடிச்சி சூடு போட்டான். ஏண்டா இங்க என்ன நடக்குது? ஏண்டா ஓட்ட கையில் பிடிச்சிட்டு இருக்கிற? இப்படியே 2 பேரும் வடுகு வெட்டி போங்க, 6 ரோடு போங்க, 5 ரோடு போங்க, ஏய் ஊரு வர வாங்கி குடிங்க. நாங்க போக மாட்டோம். ஆனா நாங்க கோவம் வந்து வச்சுக்க, உங்களை 2 பேரும் தெருவில் எடுத்து விட்டுருவோம். யார் எங்க? குடும்பமே பிடிச்சு. எங்களை எப்படியே தெருவில் ஏய் ஏண்டி இது எங்க சொத்து, நாங்க சம்பாரிச்ச சொத்து. எங்க நீங்க நீங்க மயிலுக்கு சம்பாரிச்சு போறா. புடுக்குனீங்க. இதெல்லாம் எங்க பாட்டம் பாட்டி சம்பாரிச்சு டேய் சொத்து. இந்த பொண்டாடி பச்சை கட்டி அடிக்கிற, ஏய். உன் பொண்டாடி எடுத்து வர வீதி விட்டுருவேன். யாரு? பார்க்கலாமா? அகலம், ஏய், ஏய், இங்க எங்க பாருங்க. இப்ப கூட கட்டி பிடிக்கிறான் பாரு சண்டை வரும்போது கூட. ஐயோ நீ கொலை கேஸ்ல உள்ள போயிருவோம் மச்சான். நான் புருஷனுக்கு என்ன பண்றது? அப்படி தள்ளல அடி, நல்லா மிதி, ஆனா கொண்டு போடாத கேஸ் வந்துரும். புருஷனுக்கு ஆள் இல்லைன்னு கவலைப்படுறேன். புருஷனுக்கு நான் என்ன பண்றது? நான் ஏகப்பட்ட ஆளு வச்சிருக்கிறேன். அட எடுபட்ட பேல ஒண்ணே மாதிரி ஒரு புருஷன் வருமா மச்சான்? பின்னடா என்னமா எனக்கு வருமானம் தான் முக்கியம். ஏய் போடா கேள்ட்டு பேல அங்க இருந்து என்ன தடை பாக்குற? உடனே கண்ணு அடிச்சுட்டாலும் புழுக்குன்னு இருக்கு. போய் மேல யோ வேகமா அடிச்சு துரத்தினா தான் நீ என் கூட வாழணும், இல்லைன்னா எனக்கு புருஷனே வேண்டாம். உன்னை பெற்றதுக்கு ஒரு வழக்கே ஐயோ கோயிலுக்கு மேல 2 பேரும் என்ன பண்றாங்க பாரு மச்சான். பின்னாடியே சாத்து மச்சான். இவனால ஊரே கெட்டு போயிரு. கரெக்ட் பண்ணி திரும்பி வந்த இப்படித்தாங்க காமெடி பண்றேன்னு 3 பேர் கூட உள்ள வருவாங்க. காசு பணம் கொலுசு பிச்சில பத்திரமா வச்சுக்கோங்க. பழைய செருப்புலாம் இருந்தா வச்சுக்கோங்க பத்திரமா. 3 பேர் செருப்பு திருடுறாளுங்க, அப்படியே தூக்கிட்டு வந்துடும். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. கலியல் பேட்டு விட்டார் நாட்டிலே. தாயும் தந்தை அடி என்று அடித்து வீதியிலே ஓட்டிக்கொண்டு கொண்டு மனுவையை தூக்கி தலையில வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறான் ஒரு மனிதனாகப்பட்டவன். இந்த பூலோகத்திலே கலியல் பேட்டு விட்டானா என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்கிறது. அண்ணனிடத்திலே தெரிவிக்க வேண்டும். இப்பொழுது இவர்கள் பாவிகள் பாவிகள் பாவம். ஐயோ தாயும் தந்தை அழுது கொண்டிருக்கின்றார்களே, இவர்கள் கொண்டாட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றார்களே, என்ன ஒரு அட்டுமணியமாக நடந்து கொண்டிருக்கிறார். பார்க்கிறேன் பெத்த தாயும் சரி, பட்டி நாயும் சரி, கொண்ட பொண்டாட்டியும் சரி, கொல தெய்வமும் சரி. அவர் முகரை ஜூம் பண்ணி எடுங்க, அப்பதான் நல்லா இருக்கு. நன்றி சாமி, ஒரு கும்பிடு போட்டாதான் எனக்கு மனசு நிம்மதி. என்னையா பண்ற? 2 பேர்த்த அடிச்சு முடிக்கிட்டேன். எங்க அடிச்சு முடிச்சிட்ட? இனிமே என்ன ஊர்ல பாக்குற என்ன சொல்லுவாங்க பாரு, மாமனாரே மாமியாரே. கிளவா கிளவி இங்க வந்துடாதுங்க, அப்படியே ஊருக்குள்ள போயிருக்க. ஊர்ல போய் பார்த்துக்கோ, நீ ஊருக்கு வாயிலே போடுன்னு சொன்னேன். அப்படியே செஞ்சாலும் பாரு, இவங்க 4 பேர்த்த செய்யணும் தவிர உன்னையும் செய்ய மாட்டேன். உனக்கு இட்டா தண்டி இருக்குது.
கிரகம் போய் அக்ரகரத்துல புந்துதான். ராசாத்தி வாசாமி நம்ம இன்னைக்கு நாள் சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருந்து எவ்வளவு நாள் ஆகுது. திட்டிட்டே இருக்கா, நீ சந்தோஷமா இருக்கீங்க. என்ன முத்திட்டு கிடக்குற வந்து நான் பூவை எடுத்து வைக்கணும் பின்னால பாட்டம் முடிச்சிட்டு போய் முடிக்க வேண்டியதானே, வதக்க வதக்கு அங்க ரெண்டு மிதியா. மகளும் மருமகனும் சந்தோஷமா இருக்கும்போது எந்த வீட்டுல மாமனார் மாமியார் எப்படி எட்டி பாப்பாங்களா? உங்க குடும்பத்துல இந்த மாதிரி இருக்குதா? ஊருக்குள்ள இருக்கிற அண்ணன் தம்பிகள்லாம் என்ன மாதிரிதான் பெத்த ஆய் அப்படி எல்லாம் வீட்டு பக்கமே விடாதுங்க. எங்கிட்டால அநாத ஆசிரமத்தில் கொண்டு சேர்த்துருக்க, இல்லைன்னா நிறைய ஆத்துல தண்ணி போனா உள்ள முடிச்சு தள்ளி விட்டுருக்க. பொண்டாட்டி வந்துட்டார், அப்புறம் அதுக்கு கொண்ட பொண்டாட்டியும் சரி, குல தெய்வமும் சரி, பெத்த தாயும் சரி, பட்டி நாயும் சரி, நம்ம போய் அந்த பக்கம் போய் வீட்டுக்குள்ள போய் நம்ம இல்லற வாழ்க்கையை ஈடுபடுவோம். ஊருக்கு மத்தியில நட்டு நடுவுல உட்கார்ந்து இருக்கிற, எங்க போய் இல்ல நீ எல்லாம் வர வேணாம். அவளா அக்காவா வேலை பாப்பானாட்டு. தம்மா கம்ந்துரு, பொய்தாக்கிடுவேன். அக்கான்னு சொல்லியாச்சு, அதுக்கு மேல அந்த முண்டை ஏ முகா பா, நம்ம 2 பேர் மணி ஓவோ. தம்மா நானும் பாதான்னா. அண்ணா தர்மபூதி அண்ணா, இப்படி வாருங்கள் அண்ணா, வாருங்கள். நம்ம நாட்டிலே கலியன் பிறந்து விட்டான் அண்ணா, கலியன் பிறந்து விட்டான். தம்பி என்னப்பா தெரிவிக்கின்றாய்? ஆமா, நம்முடைய நாட்டிலே கலியன் பிறந்து விட்டானா? கலியன் பிறந்து விட்டான் அண்ணா. தாயும் தந்தை அடியன் அடித்து கொண்ட மனைவியை தூக்கி தலையில வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறான் ஒரு மனிதனாகப்பட்டவன். பீமா, நாட்டிலே கலியன் பிறக்கவில்லை, நம்முடைய வீட்டில் தான் கலியன் பிறந்திருக்கின்றான். நாட்டிலே கலியன் பிறந்து விட்டான் என்று கூறிக்கொண்டிருக்கிறேன், வீட்டிலே பிறந்து விட்டான் என்று கூறிக்கொண்டிருக்கின்றீர்களே,
எங்கே வீட்டிலே பிறந்தானவன் நாட்டிலே பிறந்திருக்கிறான். கொல்லவடியை சேர்ந்த அருமை அப்பா முன்னால சிரிப்பு நடிகர். ஆனால் அவர் வந்து நாங்கள் பார்க்கும்போது தெளிவான ஒரு பப்பன், மிகப்பெரிய ஒரு பழைய நாடகம் தெளிவாக அவருக்கு தெரியும். ஆனால் இப்போ கொஞ்சம் நாள் வரல. ஏன் நான் நடிச்சுக்கிறேன், கூட நடிச்சுக்கிறேன். இருந்தாலும் கொல்லவடி சேர்ந்த காளியாய் கோயில் பூசாரி அருமை அப்பா அவர்கள் எனக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அதனோட குடும்பம் கலை உலகம் அந்த மாயவன் அருளை பெற்று, கண்ணவன் அருளை பெற்று, சிவனுடைய அருளை பெற்று, பராசக்தி அருளை பெற்று, காளியாய் அருளை பெற்று கோடான கோடி காலமாக பேரும்புகளோடு பெருவாரியான குடும்பங்களை ஆண் போர்வாக அரசு கட்டு ஆண்டி பெண் போர்வாக்க பெத்து பெருகி பாலா செல்வாக இருக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவரை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். தம்பி, பார்த்தீர்களா? நான் சொல்வது உனக்கு புரியவில்லை. என்ன புரியவில்லை? புரிந்துதான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இல்லை தம்பி, இல்லை. என்ன என்னவென்றால் அதிகாலை என்னை காண வரும்பொழுது நீ இப்படி வருவாய், மிகவும் பணிவோடு வந்து என்னை வணங்கக்கூடியவன். இன்று எப்படி வந்திருக்கின்றாய்? தலையிலே தலப்பாவு கட்டியிருக்கிறாய், கையிலே பல்லுக்குச்சியோடு வந்திருக்கிறாய், காலிலே மிதியடி அணைந்த வண்ணமாக வந்து அண்ணா கலியன் பிறந்து விட்டான், கலியன் பிறந்து விட்டால் என்று சொன்னால் எப்படி? இதுதானப்பா கலியுகத்தின் மகிமை. ஆண்டவா, என்றைக்கு என்னுடைய அண்ணன் பாதங்களுக்கு மலர்களை துவி பணியக்கூடிய நான் இந்த பாவிகளை பார்த்து என் மனமே சஞ்சலப்பட்டு அண்ணனிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று ஆவலோடு எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெரியாமல் வந்துவிட்டேன். அண்ணா, என்னை மன்னிக்க வேண்டும். அண்ணா, மன்னிக்க வேண்டும். தம்பி, இழந்து வருவாய். உன்னை மன்னிப்பதற்கு ஒன்றுமில்லை. கலியன் பிறந்தாலே நாட்டில் இதுதான் நடக்கும். இதற்காக நீ கலங்கக்கூடாது. ஏனென்றால் இனிமேல் நம்முடைய நீதி, நேர்மை, தர்மம் எங்கு நாம் காண முடியாது. அதனால் நம்முடைய மாமர் மாயவர் சொன்னது போல் நாம் 6 பேருமே வைகுந்தம் செல்ல வேண்டும். அதனால் நம்முடைய பேரனாகிய பரிசுத்தனை வரவழைத்து அன்னவனை அலங்காரம் செய்து நாட்டு மக்களை எல்லாம் வரவழைத்து அன்னவனுடைய சொந்த பந்தம், தாய் தந்தை, தாய் மாமன், அக்கா, அத்தா என்று சொல்லப்பட்ட உறவினர்களெல்லாம் வரவழைத்து அன்னவனுக்கு நாம் மணிமகடத்தை சூட்டி விட்டு நாம் 6 பேருமே வைகுந்தம் பெறப்பட வேண்டும். ஆகட்டும் அண்ணா, அலைங்கள் வரட்டும். பேரம்ப கொண்ட பெரியோர்களே, நாடகம் வச்சவங்க நாடகம் வச்சவங்க யாராச்சும் ஒரு பையனத்தை கூட்டுவாங்க. மணி அவங்க நாடகம் வச்சாங்களே பிரார்த்தனைக்காரங்க, அவங்க வீட்டில் ஒரு குழந்தை இருந்தால் கூட்டி வாங்க சாமி, கூட்டி வாங்க. வாங்க, கூட்டி வாங்க. இங்க மாவில தோரணம் கட்டினார், நித்திய சங்கீதங்கள் பாடவே, அங்கத்தில் மொழி மாதர்கள் ஆடவே, நித்திய சங்கீதங்கள் பாடவே, நல்ல தேன் மொழி மாதர்கள் ஆடவே, மாளிகை மூங்கிகள் நாட்டினார், அங்கே வந்த சலம் போன்று பேசினார், மாளிகை மூங்கிகள் நாட்டினார், அங்கே வந்த சலம் தம்பி பரிசுத்தனை, ஆனால் இப்பொழுது இந்த நாட்டை நான் உனக்கு பட்டம் சுட்டி வைத்து விட்டேன். சரி, இந்த நாட்டிலே சரிங்க, நீதி, சரி, நேர்மை, தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆகட்டும் வயனே. இந்த பூலோகத்திலே நமது பரம்பரை நம்ம இனத்தோர்கள் எல்லோரும் இருக்க வரையிலும் இந்நாட்டை நீதியோடு நேர்மையோடு தாங்கள் எப்படி செய்தீர்களோ முடிந்த வரைக்கும் கலியுகத்திலே மிக மிக திறமையோடு இந்நாட்டை காப்பாற்றி வருகிறேன். ஆனால் கொளிஞ்சுவடை சேர்ந்த ராமக்கால நாயக்கர் அவர்கள் எனக்காக 50 ரூபாயும், மிருதங்கம் வாசிக்கும் பிகினஸுக்கு 50 ரூபாயும் அம்பளிப்பு கொடுத்திருக்கின்றார். அன்னவர் குடும்பம் மாயவர் அருள் பெற்று, ஈஸ்வரனுடைய புகழை பெற்று, தர்மருடைய தான தர்மங்களை பெற்று, வீமனுடைய வீரங்களை பெற்று அன்னவர் குடும்பம்
பிரியாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம். அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திய ஐயா ராமகால நாயக்கர் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் உள்ளூரை சேர்ந்த பிரகாஷ் அன்பு தம்பி அவர்கள் எனக்காக ரூபாய் 200 அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள். தம்பி அவர்களுக்கு கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி. தம்பி பரிசுத்தனே, இந்த நாட்டில் நீ இந்த நாட்டுக்கு அரசன். உன்னிடம் நீதி, நேர்மை, தர்மம் நிலைத்து நிற்க வேண்டும். ஆனால் வருங்காலத்தில் இந்த நாட்டிலே எங்களைப் போல நீ வாழ வேண்டும், நல்லவனாக இருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது நாங்கள் 6 பேருமே வைகுந்தம் செல்கின்றோம். செல்லும் பொழுது நாங்கள் சென்ற பிறகு என்னுடைய தாய் தந்தை இறந்து விட்டால் எங்களுக்கு பதிலாக அவர்களுக்கு நீதான் ஈமச்சடங்களை செய்ய வேண்டும். ஆனால் எங்களுடைய பெரிய தந்தை பெரிய தாயார் இருவரும் இறந்து விட்டால் அவர்களுக்கு நீதான் எங்களுக்கு பதிலாக ஈமச்சடங்களை செய்து அவரை அடக்கம் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது வைகுந்தம் செல்கிறோம், சென்று வருகிறோம். ஆனால் வருங்காலத்தில் நீ நல்லவனாக வாழ்ந்திருப்பாய். இதோ உன்னை வாழ்த்து விட்டேன், புறப்படுகிறேன். தம்பிமார்களே, மன்னர்களே, வேதியர்களே, அனைவருக்கும் வணக்கமங்க. வாருங்கள் வேதியர்களே. என்ன விவரம்? எதற்காக சண்டை போட்டு கொண்டு வருகிறீர்கள்? சண்டை போடலுங்க, உரிமையை கொண்டாடுறான். என்ன உரிமை? உங்க கண்ணுக்கு பார்த்து சண்டை போடுற மாதிரி இருக்குது. ஆமா, நாங்கெல்லாம் ஒரு எழுத்தாருங்க. என்ன அவன் உரிமையை விட்டு கொடுக்க போடவில்ல. ஒரு 16 நாளைக்கு முன்னால கொண்டாந்து ஒரு கொடுத்து புதையல், ஏகப்பட்ட சொத்து, வல்ல வள்ளியான சொத்து, அப்படியே 18 நவரத்தினம் இருக்குது. ஐயோ, ஏன் சொத்தா கொண்டு உங்க கையில் கொடுத்து ஏமாந்து போயிட்டேன். என் வீட்டில் பார்த்தா பையன் திட்டுறேன், என் பொண்டாட்டி சண்டை போடுறா, முட்டா ஒரு சொந்தக்காரெல்லாம் பேசுறாங்க. கிளம்பா, நீ சம்பாதிச்ச சொத்து. எப்பொழுதும் நீ அந்த நிலத்தை வாங்குறியோ அதில் உள்ள மரம், செடி, கொடி, பொன் பொருள் உனக்கு சேர்ந்தது. ஏமாந்து கொடுத்துட்டு வந்துட்டிய. இந்த புதையில கொண்டாடல, உனக்கு சோறு இல்லை, தூக்கி மரத்தை ஊற்றி கொண்டு வர சொல்லிட்டா. மகாராஜா, நான் இந்த கொடுமைக்கு வயசான காலத்தில் என்ன தூக்க போடுவேன். என் மகன் அடிச்சிருவேன், என் பொண்டாட்டி உதைச்சிருவா. மன்னா எப்படியாவது அந்த புதையில எடுத்து கொடுங்க, நான் போகணும் வீட்டுக்கு. வேதியரே, 16 தினங்களுக்கு முன்பதாக நான் நிலத்தை வாங்கினேன். அந்த நிலத்தில் உள்ள பொருள் என்பது பொண்ணோ பொருளோ யாவா இருந்தாலும் அவருக்கு தான் சேரும். நான் நிலத்தை தான் வாங்கினேன். அந்த பொருள் மூத்தவர்கள் சொத்தாகும். நான் கொடுத்து என்ன கிழமை கொடுத்தேன்? நான் கொடுத்தது வெள்ளிக்கிழமை. என்ன கிழமை கேட்குற? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. வெள்ளிக்கிழமை வந்துட்டா நீ சொல்ல அர்த்தம். அது நாள் மாறி போச்சு, நான் கொடுத்த நாள் மாறி போச்சு. அதெல்லாம் அந்த காலம், அதெல்லாம் அந்த இப்போ காலம் மாறி போச்சு. அப்போ அதனால பொருள் இழக்கத்தான் வேணும். 16 தினங்கள் முடிவதற்கு முன்னாலேயே இப்படி பேசிக்கொண்டு இருக்கிறேன். இன்னும் என்ன நடக்க போகிறதா? சார், இருந்தாலும் இருக்கட்டும், நீங்க என்ன சொல்கிறீர்கள்? அரசை, அவன் உளறி கொண்டிருக்கிறான். என் பாட்டன் தேடிய சொத்து முப்பாட்டன். ஆமா, எங்க அப்பனுக்கு சொந்தம். சரி, எங்க அப்பனுக்கு கைக்கு கிடைக்கல. சரி, இப்ப அது எனக்கு தான் பாட்டன் தேடிய சொத்து, எனக்கு தான் சொந்தம். நிலத்தை எழுதி கொடுத்தேன். நிலத்தை கொடுத்துட்டேன். சரி, ஆனா புதையில வந்தோன்னு நான் ரிக்கார்ட்ல எழுதி கொடுக்கலங்க. ஓ சரி. அதனால அந்த சொத்து எனக்கு தான் சொந்தம். அந்த புதையில உனக்கு வேண்டும். எவன் சொத்துக்கு எவன் ஆசைப்படுறது? ஆச்சரியமாக இருக்கிறது. 16 தினங்களுக்கு முன்பதாக நீதான் சொன்னாய், நான் நிலத்தை கொடுத்து விட்டேன், அதில் இருக்கும் பொன் பொருள் யாவுமே அவருக்குத்தான் சேரும், நீதிக்கு பங்கம் வந்துவிடும் என்று தெரிவித்தாய் அல்லவா? அது அன்னைக்கு முடிஞ்சு போச்சுங்க. தேதி கொடுத்த அன்னைக்கு அது அப்படி கொடுத்ததுதான். சரி சரி. ஆனா அது முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு என்ன கிழமை தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சரி, செவ்வாய்க்கிழமை சொத்து என்னது? சரி, விடிஞ்சு புதன்கிழமை தரமாட்டேன், அவன் வச்சுக்குவேன். சரி சரி. இது பஞ்சாயத்து எப்படியாவது இப்ப வாங்கி கொடுங்க, நான் நான் சொல்வதை கேளுங்கள் வேதியர்களே. என்னவென்றால் நீங்கள் இருவரும் பேசுவதை பார்த்தால் நான் நியாயம் சொல்ல முடியும். நீ நியாயமே சொல்ல வேண்டாம். ஆனா நியாயத்தை சொல்ல வேண்டாம். நியாயத்துக்கு வேறு மொழி இருக்குது. நீதியை சொல்லுங்க. நியாயத்தை யார் சொல்ல சொன்னா? நான் நீதியை சொல்கிறேன், கேளுங்கள். என்னவென்றால் முகம் திருப்பி அடிச்சிருங்க, நான் அதை கவனிச்சிடுறேன். உங்க தலைக்கட்டுக்கு அவ்வளவுதான்.
இருவாடியே அதுக்கு மேல தவ முடியாது. சரி சரி ஆ, வேதியர்களே ஐயோ பொழப்பு கெட்டு போச்சாட்டு இருக்குதே. இருங்க. அவன் என்ன அப்படி சொல்லு. இந்த பாருங்க பேசை சுருக்கமா அடிச்சிடலாம். மரும சொல்ல தெரியாது. இந்த பாருங்க இது தீர்ப்பு அடிச்சிருங்க. பாறை தட்டை மேல பாறை தட்டை கொடுத்துட்றேன். ஆ ஆ, ஆ, சரி சரி வேதியர்களே, ஏனென்றால் உங்கள் இருவர் இப்பொழுது ஆ. நாட்டை ஆளக்கூடிய ராஜனுக்கு ஆ. லஞ்சம் கொடுக்கும் காலம் வந்துவிட்டது. லஞ்சம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் பொருள், இதெல்லாம் அன்பளிப்பு, நன்கொடை, மாமஞ்சேரு, மச்சானஞ்சேரு, உட்டார் சேரு அப்படின்னு வச்சுக்குவோம். இதெல்லாம் லஞ்சம் சொல்லவே கூடாது. நான் சொல்வதை கேளுங்கள். சரி. அந்த சீர்களை எல்லாம் வாங்கி கொண்டு ஆ. தீர்ப்பு சொல்வதற்கு இந்த நாட்டுக்கு அரசன் நான் அல்ல. நீங்க என்னங்க தருமுறை? ஏனென்றால் ஆ. என்னுடைய பேரன் பரிசுத்தம் தான் இந்த அஸ்தாபுரி நாட்டுக்கு அரசன். ஏங்க இப்ப நீங்க உங்க தலைமையில தான் மறக்க இது கொடுத்தோம், எது பொண்ணை கொடுத்தோம். ஆனா இப்ப வந்து இல்லைன்னு சொல்றீங்களே. ஏனென்றால் என்னுடைய தலைமையில் தான் கொடுத்தீர்கள். ஆ. இப்பொழுது என்னுடைய பேரனுக்கு பட்டத்தை